என்ன நேற்று நைட்டோட எங்க ஓரா? லைட்டாக. நேற்று கொஞ்சம் கூட தான் போணுச்சு. ஃப்ரைடே நைட் அதுவுமா கொஞ்சம் கூடயா? நம்பிட்டேன்டா. ஹே ஆமாம், சொல்ல மறந்துட்டேன். நேற்று சரவணன் அங்கிள் கால் பண்ணாரு. பங்ஸா கிட்ட ஒரு ஃப்ரீ ஓல் வேணுமா. ஆனால் பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டா 800K. எப்படி 1.2 தான் ஸ்டார்ட்டே ஆகும் பங்ஸால. அதுவும் இந்தியன்ஸ்க்குன்னா சொல்லவா வேணும்? யா நம்மளுக்கே ஒரு 90% லோனுக்கு எவ்வளோ கெஞ்ச வேண்டியதாக இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? எஸ். பட் யூ நோ வாட் மனோஷ், நாட் ஓன்லி ஹவுசிங் லோன்ஸ், இங்கே இந்தியன்ஸ்க்கு ஒரு ரெண்டல் கிடைக்கிறனால எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எஸ் ரொம்ப மோசம்தான். ஆமாம், என்ன பண்ணுறது? நம்ம வீட்டு லோனுக்கு நம்ம எத்தனை வாட்டி அப்ளை பண்ணியிருப்போம், ஈஸியாவா கிடைச்சது? பட் ஃபைனலி மீரா, அது ஆக்சுவலி நம்ம 2 பேரும் ஜாயின் லோன் அப்ளை பண்ணனால தான் அப்ரூவ் ஆச்சு. ஆமாம், கண்டிப்பாக. ஏதோ மனோஷ் நினச்ச மாதிரி ஒரு 3 இயர்ஸ் கட்டிட்டோம். இன்னும் என்ன ஒரு 24 இயர்ஸ் இருக்கு. ஆனால் பார்த்துக்கலாம், ஜாயின் லோன் தானே, கட்டிடலாம். கட்டிடலாம். என்ன கட்டிடலாம்? வீட்டு லோன் கட்டி முடிச்சா தான் அது வீடுன்னு இல்லை. ஒரு வீடுனா அதில் நிறைய லவ், நிறைய ஹாப்பினஸ், அப்பப்போ குட்டி குட்டி சண்டை, அதோட ரொம்ப முக்கியமாக நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். புரியுதா? கண்டிப்பா. ஹலோ விக்ரம். ஹாய் விக்ரம், ஹவ் வாஸ் ஆர்ட் கிளாஸ்? ஓகேம்மா, பட் ராணி டீச்சர் எக்ஸ்ட்ரா ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்களே. விக்ரம், என்ன ஸ்மெல் அது? அம்மா ஒன்றும் இல்லையே. ஹே விக்ரம், சாக்ஸை துவைக்க போடலையா நீ? பட் there's no sock smell. விக்ரம், அம்மாவோட ஸ்மெல்லிங் சென்சரி மேலே நீ சந்தேகப்படுறியா? அம்மா, எனக்கு டீச்சர் டிராயிங் பட்டு 4 ஸ்டார் கொடுத்தாங்க. ஆனால் ஹோம்வொர்க் தான் அவ்வளோ இருக்கு. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன? ஐயோ பாவம் பிள்ளை, எவ்வளோ ஹோம்வொர்க் தான் உனக்கு கொடுப்பாங்க விக்ரம். ஐயோ, ஸ்கூல்லையும் அவ்வளோ ஹோம்வொர்க், ஆர்ட் கிளாஸ்லையும் அவ்வளோ ஹோம்வொர்க். போதும் சமாளிச்சது. சரி, எங்கே சாப்பிட போகலாம்? அம்மா, எனக்கு பாஸ்தா செஞ்சு தாங்க ப்ளீஸ். சரி, வீட்டுக்கு போகலாம். அம்மா உனக்கு ஸ்பெஷல் பாஸ்தா செஞ்சு கொடுக்குறேன், ஓகேயா? ஓகே. வீட்டுக்குள்ளே வான இருக்கு, சின்ன சிரிப்பில் சூரியன் நின்று கொஞ்சம் பேசாம இருந்தாலும் அந்த அமைதிதான் பாசம் என்று. சமைச்சோம் போடணும், விட்டா இவங்களை எழுப்பி குள்பட்டியே விடணும் போல. விக்ரம், வா சாப்பிடலாம், ஏந்திரி. மா 5 மினிட்ஸ்மா. சரி, ஓகே, ஃபாஸ்ட். இவரை தூக்கத்தை பாரு. மனோஷ், ஏந்திரிங்க, வாங்க சாப்பிடலாம். மணி எத்தனை? இன்னும் துணி. ஓய், என்ன? இவ்வளோ அழகான பொண்ணுடி இருக்கும்போது அவளை ரசிக்காம போனா தப்பு தான். இப்போதான் என்ன ரசிக்கணும்னு ஞாபகம் வருதா? போதும் ரசிச்சதெல்லாம், வாங்க போய் குளிங்க. எந்திரி. போய் குளி. நீ வா. நான் வரல. என்ன அது மனோஷ்? இது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல. போதும், டிராமாவை ஸ்டாப் பண்ணு. அம்மா,
நேற்று நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே வெளியே போகிறேன்னு சொன்னேன். ஈஷா வரான்னு நீ சொல்லவே இல்லையே மனோஷ். என்ன சொல்லு மீரா? ஈஷா வரேன்னா அப்படி சொல்லியிருந்தா போக விட்டுருப்பிய என்ன? ஐ அப்ரிஷியேட் யூ மனோஷ். உனக்கு அட்லீஸ்ட் தெரியுது ஈஷா வந்தா நான் உன்னை போக விட மாட்டேனே. ஏன் தெரியுமா? தோ இதான் காரணம். பட் ஈஷா ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட். இல்லை மனோஷ், ஈஷா ஜஸ் உன்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை. என்ன அது நல்லா தெரியும் எனக்கு. சரி ஓகே, நீ சொல்கிற மாதிரி ஈஷா உன் ஃப்ரெண்டாக இருந்தா அந்த லிப்ஸ்டிக் ஸ்டெயின் எப்படி அங்கே வந்துச்சு? ஆ ஓகே, அதுவும் ஒரு கோ இன்சிடென்ட்னு வச்சுக்கோமே. வாட் அபவுட் த ஸ்மெல்? You know what, Manush? You don't have to try too hard. ஏன் தெரியுமா? நான் மீட் பண்ணுற ஒவ்வொரு கிளைண்ட்லேருந்து பார்க்குற ஒவ்வொரு ஆள் வரைக்கும் உன்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கணும்னு தான். ஐ வேல்யூ யூ. ஆனால் நீ அந்த நம்பிக்கையை உடைச்சிட்ட. என்ன ஒரு வாட்டி அது உடைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அதை ஒட்ட வைக்க முடியாது. தோ இந்த ஃப்ரேம் மாதிரி. You're just overreacting to it. இது ஒரு சின்ன விஷயம். சின்ன விஷயமா? மனோஷ், நீ ஒரு பொண்ணோட போயிருக்க. And அது ஈஷா. She is married, right? ஸோ அதுக்குன்னு அவளுங்க கூட சேர்த்து கூடதா என்ன? ஐயோ, அங்க அவ்வளவு பேர் இருந்தோம், ஏன் நீ? பிகாஸ் ஈஷா என்னதான் நம்புறா. ஓகே, இது ஈஷா ஹஸ்பண்ட்க்கு தெரியுமா? தெரியுமா? ஈஷாவும் ஹஸ்பண்டும் ஒரு மியூச்சுவல் டேர்ம்ஸில் வாழ்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதான் உன்னோட ரீசனா ஈஷா கூட போகிறதுக்கு? காட் ப்ளீஸ் டோன்ட் ஸ்டார்ட் அகெயின். ஸ்டார்ட் அகெயினா மனோஷ்? இதுவே நான் பண்ணியிருந்தா? ஐ டோன்ட் மைண்ட் ஆக்சுவலி. வாட்? யூ டோன்ட் மைண்ட்? பை ரைட் இதை நான் சொல்லும் போதே உனக்கு ட்ரிகராக ஆயிருக்கணும். ஓ, ஸோ நீயும் நமக்குள்ள ஓப்பன் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறியா மனோஷ்? ஓகே, if that's what you want, நம்மளும் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கலாம். நானும் வேற ஒருத்த கூட போகிறேன், நீயும் என்னை எதுவும் கேட்கக்கூடாது. அண்ட் ஒன் மோர் திங், இது ரிவெஞ்ச்காக இல்லை, இதுதான் ஈக்குவாலிட்டி. உன்னால முடியும்னா என்னாலையும் முடியும். அட்லீஸ்ட் தென் ஐ வில் நோ மை வர்த். மீரா, இது சரியா வராது.
சரியா வராது. ஆனா நீ செய்யும்போது உனக்கு எல்லாமே சரியா இருந்துச்சு மனுஷ். ஓகே. ஓகே. மா நான் இவ்வளோ நாளா உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ப்ரொவைட் பண்ணீங்க. இப்போ மட்டும் ஏன்? Because I want to be valued. And I want to know my worth. உங்கள் வேர்ட் தானே, நான் காட்டுறேன் உங்களுக்கு. மணி தானே மீரா? தெரியல. பட் அதனால என்ன அப்போ? அதனால என்ன? நீ வீட்டுக்கு 1 மணிக்கு வருவா, ஏதாவது ஒரு ஹோட்டல் மாதிரி. உனக்கு விக்ரம்னு ஒரு பையன் இருக்கான ஞாபகத்தில் இருக்கா இல்லையா? மனோஷ், விக்ரம் மேல உள்ள அக்கறையில தான் நான் டெய்லி இன்னும் அந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். பட் அதெல்லாம் நீ ஏன் இப்போ என்கிட்ட கேட்குற? அவன் கூட என்ன மீரா பண்ணிக்கிட்டு இருக்க? ஹோ, சோ இதான் உன் பிரச்சனையா? மனோஷ், நீ நல்லா குத்தடிக்கிறப்போ விக்ரமோ இல்ல நானோ உன் கண்ணுக்கு தெரியல தானே மனோஷ்? அப்ப நான் ஒன்னும் பெஸ்ட் அவுட் ஆகலையே. You're crossing your line, மீரா. என்ன லைன் மனோஷ்? The one you crossed when you slept with someone else?
இஃப் திஸ் ரீசன் ஃபார் எவ்ரிதிங் இட்ஸ் ஓகே. நீ வீட்டுக்கு வரக்கூட அவசியம் இல்லை. நவ் கெட் அவுட் ஃப்ரம் மை ஹவுஸ். எக்ஸ்கியூஸ் மீ, யோர் ஹவுஸ்? ஆமா, வெளியே போ. மனோஷ், இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு இந்த வீட்ல தான் இருப்பேன்னு சொல்றதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு, மறந்துடாத. ஓ, ஈக்குவல் ஷேர். நீ தனியாக போய் லோன் அப்ளை பண்ணியிருந்தா அப்ரூவ் ஆகிடும் நினைக்கிறியா? ஷோ சம் ரெஸ்பெக்ட். சேம் கோஸ் டு யூ மனோஷ். உனக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருக்காது. அண்ட் இந்த வீட்டு டீல பேஸ் ரேட்க்கு முடிச்சு கொடுத்ததே நான் தான். அதுக்கு வேணா உனக்கு ஏஜென்சி ஃபீ கொடுத்துட்றேன். இன்ஃபேக்ட் இதற்கு நீ கட்டின காசும் நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஹோ, அப்படியா? அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன் இந்த வீடை, நீ வெளியே போ. ஈக்குவல்ட்டிங்க காமி. கோ ப்ரூஃப் யுவர் செல்ஃப். ஒரு பொண்ணா தனியா வெளியிலேருந்து வாழ்ந்து காமி. அதே ஈக்குவாலிட்டியில தான் நானும் சொல்றேன் மனோஷ். நீ வேணா தனியா வெளியே போய் வாழ்ந்து காமி. நீங்க தான் ஆம்பளையாச்சே. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இது நான் ஆசையா வாங்கி பார்த்து பார்த்து கட்டின வீடு. இதை நான் அவ்வளோ ஈஸியா யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஓகே, இஃப் தட்ஸ் தி கேஸ் என்னால விட்டு கொடுக்க முடியாது. மா பா என்ன சத்தம்? Mira, I want divorce. Okay. Let's consult a lawyer tomorrow. What about the house? I'm not giving up on the house. I'm not giving up either. You see, divorce is straightforward. இங்க வர எல்லாருக்கும் டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுக்கறது எங்க வேலை இல்லை. அதுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸை அனலைஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன்ஸ் தேடி கொடுக்கறதும் எங்க வேலை தான். பட் இஃப் டிவோர்ஸ் இஸ் யோர் ஒன்லி ஆப்ஷன், வாட் அபவுட் விக்ரம்? யூ சி, விக்ரம்க்கு இன்னும் 10 வயசு கூட ஆகலை. And since he's below the age of 10, court kandipa மீராக்கு தான் ஃபேவர் பண்ணும். Which means, Mr. Manoj, Meera gets full custody. And of course, as a father, you get visitation rights. அதுவும் weekendsல மட்டும்தான். Unless, of course, Meera gives you further visitation rights during the weekdays. விக்ரம்க்கு டிவோர்ஸ்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு சின்ன பையன் இல்லை. பட் அட் த சேம் டைம் டிவோர்ஸ்னா என்னன்னு புரிகிற அளவுக்கும் பெரிய பையன் இல்லை. ஐ அண்டர்ஸ்டாண்ட், டிவோர்ஸ்னு வர எல்லா கப்புள்ஸும் அவங்க பிள்ளைங்களை பற்றி தீர யோசிச்சுட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. பட் தென் அகெயின், இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு எம்ஃபசைஸ் திஸ். உங்களை டிவோர்ஸ் பண்ண வேணான்னு நான் சொல்லலை. Think about it. ஒரு மேரேஜ்க்கு கொடுக்குற டைம் ஆச்சும் டிவோர்ஸ்க்கு கொடுங்க. நல்லா யோசிங்க. And after all that, டிவோர்ஸ் தான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்னா I can proceed. பட் அந்த வீட்டோட பிரச்சனை அவ்வளோ ஈஸிலி சால்வ் பண்ண முடியாது. பிகாஸ்
This is a joint home loan. Both of you have got equal rights. Legally pataka, one of you has to let it go. So, who's giving it up? I'm not letting it go. Me neither, ma'am. Okay. Both of you don't want to give up the house. ரெண்டு பேருமே வீட்ல இருங்க. Will that work? I know what you're going to say, Mira. ஒரே வீட்ல இருக்கலாம். But that doesn't mean you have to live as husband and wife. Live your separate lives. Set your own boundaries. It will work. Think about it, guys. It's not as easy to own a property these days. Adon nambalukku. So, Manoj, Meera, you might want to think about this. மீரா, can you please sit in front? நான் உங்ககிட்ட பேசணும். I can still hear you. மீரா, நான் உன்னை பார்த்து பேசணும். மீரா, I've decided to stay in the house. And I don't mind you staying there as well. Don't mind. Okay. You also can live in the house and we just mind our own business. Lawyer சொன்ன மாதிரி we set our own boundaries. உன் வாழ்க்கை நீ வாழு, என் வாழ்க்கை நான் வாழ்கிறேன். பட் எக்காரணத்தை கொண்டோம் நம்மளோட இந்த டெசிஷன் விக்ரமோட லைஃப் எஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம அவனுக்கு என்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சிடணும். விக்ரம் ஷுட் கெட் த பெஸ்ட் இன் ஹிஸ் லைஃப். மீரா, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். விளங்குதா விளங்கலையா? Vikram, how was your art class today? பஸ் ஓகேம்மா. விக்ரம், டீச்சர் நிறைய எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? ஐஸ் யூஷுவல்ப்பா. பேர்ட் வரைய சொல்கிறாங்க, முட்டை வரைய சொன்னாங்க, கண்ணாடி வரைய சொன்னாங்க. அதுக்கு ஹோம்ஒர்க் வேற. நேற்று கொடுத்ததே நான் இன்னும் செய்யலை, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹோம்ஒர்க் வேற. சரி, பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேம்மா.